நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த 2026 மே மாதம் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த பதிவில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே பல பதிவுகள் நான் சொல்லியிருந்தது, முக்கியமாக கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அது இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போ வரைக்கும்? மே 11 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எதை பேசினாலும் தப்பு, எதை செஞ்சாலும் தப்பு. பேக் ஃபயரிங் அப்படின்றது எல்லா ரூபத்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதாவது வீட்டில் பேக் ஃபயரிங், ஆஃபீஸில் பேக் ஃபயரிங், பிஸ்னஸில் பேக் ஃபயரிங், நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போகிறது, ஆர்டர் எடுத்துடுறது ஆனால் டெலிவரி பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது, அட்வான்ஸ் வாங்கிடுறது ஆனாலும் அதை ரிட்டர்ன் கொடுக்க முடியாமல் ஆனால் ப்ராடக்ட்டும் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு நிலை, நிறைய கெட்ட பேர், இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அத்தனையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியும் இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால. ஆனால் இங்கே என்ன வேணும்? நிதானம்ன்றது வேணும். ஏன் இவ்வளவு தூரம் கன்னியா ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய டைரக்ட் பார்வை உங்க மேல கண்டக சனியாக, அடுத்தது செவ்வாய் 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்போ உங்க ஏத்த மாதிரி வர்றவங்க எல்லாமே அவங்க கடுப்போட இருப்பாங்க. உங்க மேலன்னு இல்லை, அவங்களுடைய சூழ்நிலையினால கடுப்போட இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களை பார்க்கும்போது நீங்க தான் கிடைச்சிங்கன்னு வச்சு செஞ்சிடுவாங்க. சிம்பிளா நான் சொல்றேனே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜென்ரலாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் நல்ல டாக்டர் தான். ஆனால் நீங்கள் போய் அந்த டாக்டர்கிட்ட உட்காரும் போது அந்த டாக்டர் அப்போ தான் ஒரு பேட் சினோரியோ ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பார். மேபி அப்போ தான் அவருடைய ஒய்ஃபோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் அதுக்கு தீர்வு தெரியாமல் மனக்குழப்பத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் சாதாரணமாக தான் 2வது தடவை கேட்பீங்க, டாக்டர் இந்த மருந்து எதுக்காக அப்படின்னு. நான் தெரியாமலா கொடுக்குறேன், வேணா எடுத்துகிட்டு போ, இல்லாட்டி போ அப்படிம்பாரு டாக்டர். ஏன்னா அது உங்க மேல இருக்கக்கூடிய கடுப்பு கிடையாது, அங்க அவங்களுடைய சிச்சுவேஷனுடைய கடுப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களாவும் இருக்கலாம், உங்களுடைய பாஸாவும் இருக்கலாம், உங்களுடைய சுற்றம் சூழமாவும் இருக்கலாம். சிம்பிளா ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்கப்பா, அவன் கூட வெடுக்குன்னு இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறது என்ன? நோ நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். அவங்களுக்கு முடியும்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்துடுங்க. நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சண்டை சச்சரவுல ஏற்படுத்திடாதீங்க. இப்போ 11ஆம் தேதிக்குள்ள எந்த கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரங்க ஏதாவது சிறு பிரச்சனைக்குள்ள மாட்டினீங்கன்னா கூட அது நீண்ட நாளாகும், பூதாகரமா வெடிச்சு கடைசியில அது ஏண்டா இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்ற அளவுக்கு, ஆனாலும் அதுல இருந்து ஜெயிச்சு வர முடியாம பல பிரச்சனைகளுக்குள்ள மாட்டுவீங்க. பட் ஸ்டில் ஜெயிக்கலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராகு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால. பட் இப்போ உங்களுடைய திசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துடணும். அது உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு பயம் இல்லை. அது மட்டும் சரியில்லைன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக ஆன்மீக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப வழிகாட்டும். பசு மாட்டுக்கு உங்களால் முடிஞ்சதை உங்கள் கையால் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 1000 rupees அனுப்பிச்சேன் அப்படின்றது வேண்டாம். உங்கள் கையால் அந்த பசு எது ரசித்து சாப்பிடுமோ, கடலை மிட்டாய், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகத்திக்கீரை மட்டும்தான். பட் இப்போ சப்பாத்தி, கடலை மிட்டாய், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பசு சாப்பிடுது. ஸோ அதுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் கொடுத்து அதை அசைப்போட்டு சாப்பிட்றத பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ள கூலிங்காகவும் திருப்தியாகவும் தெரியும். நம்ம சனாதன தர்மத்தில் நிறைய விஷயங்கள் சிம்பிள் வழியில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயிலுக்கு டெய்லி நீங்க போயிட்டு உங்களுடைய நித்திய ரெகுலர் டியூட்டிஸை பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ புதுசா கல்யாணமானவங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நீங்க பேசுறது அவங்களுக்கு வெடுக்குன்னு விழலாம், அல்லது அவங்க மனசு சரியில்லாம இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்காம ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி திருமணத்துக்காக பார்க்கறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் மே வேண்டவே வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. அப்போ ஒரு பெரிய பயம் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
பணம் அதானே ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபீஸ் கட்டணும். குழந்தைங்க எந்த கிளாஸ்ல இருந்தாலுமே சரி ஃபீஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் கட்டணும். இந்த மாதிரி பொருளாதார சிக்கலுக்குள்ள நிறைய பேர் மாட்டியிருப்பீங்க. கவலையே பட வேண்டாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பொறுமைன்ற ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த அவங்க திட்டினாங்க அப்போ கூட நீங்கள் எதுவும் ஓகே 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 அப்படின்னு நீங்கள் வந்துட்டதுனால ஓ சூப்பரா சாரிடாப்பா ஏதோ மனசு சரியில்லை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இன்னும் உங்களுக்கு உண்டான நிறைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயத்த கட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய குழந்தைங்க கூட அவங்க ஃபீஸ் கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அது பாசிட்டிவான ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் வேலை பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை தொழிலதிபராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சீக்ரெட்டில் நீங்கள் வளர்ந்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. அந்த சீக்ரெட்டை நீங்கள் மற்றவங்க முன்னாடி பேசிடாதீங்க. அந்த மற்றவங்க முன்னாடி என்ன வேணும்னே பேசுவோமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிரைவரோட போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வைஃப் கிட்ட நீங்க இது இப்படி பண்ணேன்ப்பா அதனால தான் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு ஏதாவது சீக்ரெட்டை சொல்ல போய் அதனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் மற்றவங்களால உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களை சுத்தி நெகட்டிவ் கண்கள் இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா அது ரியலி சூப்பர் 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 அப்படின்றத மைண்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நார்மலாவே இது இப்படி இருக்குன்னு போது உங்களுடைய சந்திராஷ்டம காலத்துல எவ்வளவு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா இதை விட இன்னும் நல்ல விஷயங்கள் பலதும் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீடு நல்ல வீடு பொம்மையும் வீடு மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரமோஷன் ஏற்பட்டு அதன் மூலியமா சொந்த வீட்டுக்கு நீங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கிறதுனால நீங்க இஎம்ஐ கட்டி சூப்பரா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மா வழி சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரி ரொம்ப நாளா ரிப்பேர் பண்ணவே முடியல, வீடு அப்படியே இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு போது இப்ப பண வருமானம் அதிகமானதுனால அந்த வீடு அந்த ஜன்னல் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரிப்பேர் பண்ணி இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஹீட்டா இருக்கு ஒரு ஏசி வாங்கிக்கலாம், இல்ல ஒரு ஏர் கூலர் வாங்கினான்னு போனேன் ஆனா டிஸ்கவுண்ட் கிடைச்சு நான் ஏசியே வாங்கிட்டேன் அப்படின்ற அளவுக்கு கூட உங்களுக்கு சுகமான அமைப்புகள் பல ரூபத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் விநாயகர்னுடைய விநாயகர் பஞ்சாட்சரம் நீங்க கேளுங்க, ஹனுமனுக்கு வழிபாடுகள் பண்ணுங்க, முருகனை விட்டுறவே விட்டுறாதீங்க. முருகனுடைய வேல் மாறல் அவ்வளவு சூப்பரா உங்களுக்கு வழிவகுக்கும். இதை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே சம்திங் சூப்பர். பார்ட்னர்ஷிப்போட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்ட்னர்ஸோட மீட்டிங் எல்லாம் நடத்துனீங்க அப்படின்னா இப்போ அங்கே பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கன்னிராசி கன்னி லக்னம்னா பார்ட்னர் என்ன கேட்டாலும் ஓகேப்பா நான் யோசிச்சுட்டு சொல்றேன், இது மிஸ்டேக்கா என்ன நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்ற ஒரு அமைப்போடு இருக்கிறதா ரொம்ப 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 சிறப்பு. பாக பிரிவினைன்ற பிரச்சனைக்குள்ளெல்லாம் போய் மாட்டி பெரிய சிக்கலுக்குள்ள நீங்க சிக்காம இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஆரோக்கிய கோளாறு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அறியாத பயம், புரியாத கவலை, ஏதோ டென்ஷன், அலர்ஜி அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய உணவு முறையில கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சாந்தமான உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும். சாத்வீக உணவுகள் தான் அது. மேலும் நீங்க காரத்தை கம்மி பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு பேலன்ஸ்டா நீங்க டயட் எடுத்துட்டு நிறைய மாதுளம் பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சாந்தமான தன்மை ஏற்பட்டு சூப்பரா வந்துடலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கிற திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதன் வழி நடக்கும்போது சூப்பரான அமைப்புகள் தேடி தேடி சூப்பரா வரும். ஜூன் 2ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு குரு வரப்போறார். வேற என்ன வேணும்? இந்த மாசம் மட்டும் கன்னியாராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா போதுமானது. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.